இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி எனும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது நம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். மனிதனுக்காக இறங்கிய கடவுள். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்த்த உத்தமன் யோசேப்பு. கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்த்த அன்னை மரியா. கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்த்த இயேசு. இவர்கள் மூவரும் மனித குலத்தை மீட்பதற்காக அவர்களுடைய வாழ்வை தியாகம் செய்தார்கள். அவ்வாறே கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்வை ஒரு தியாகமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். கடவுள் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டார். நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி ஒருவர் மற்றவரை அன்புடன் மற்றவர்கள் மீது பரிவு மற்றும் இரக்கம் காட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்புடன் அழைக்கின்றார். நமக்காக இறங்கிய கடவுளுக்காக நாமும் மற்றவர்கள் மீது மனமிரங்கி இரக்கத்தை காட்டுவோமாக.